குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு உதவும் நோக்கத்துடன் இந்திய கொலைட்டிஸ் மற்றும் குரோன் நோய் அறக்கட்டளையின் தமிழ்நாடு பிரிவு சென்னையில் தொடங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் நாட்டின் முன்னணி மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிய அப்பல்லோ மருத்துவமனையின் மூத்த நிபுணர் டாக்டர் KR பழனிசாமி CCFIயின் தமிழக பிரிவின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். டெல்லி மேக்ஸ் மருத்துவமனை டாக்டர் அஜய்குமார், எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர் வினித் அஹுஜா மற்றும் லூதியானா தயானந்த் மருத்துவக் கல்லூரி டாக்டர் வந்தனா மிதா ஆகியோர் குடல் அழற்சி நோயின் தீவிரம் குறித்து சிறப்புரையாற்றினர். முன்னதாக நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய சூழலில் இந்த நோய் பரவும் விதம் மற்றும் நவீன சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் KR பழனிசாமி பேசினார். I would like to thank CCFI India and the office bearers, the president Dr. Ajay Kumar, who was the past president of Indian Society of Gastroenterology, and also the secretary Dr. Vinit Ahuja. He is a doyen in the field of inflammatory bowel disease, and the Vice President Dr. Vandana for having given the opportunity to sort of to run this Tamil Nadu, to start inaugurate this Tamil Nadu chapter of CCFI and take it forward in the state of Tamil Nadu. Even during COVID time, we had the online the meetings, patient interaction programs, which also went on very well. So once again, probably I think with this inauguration of this CCFI Tamil Nadu chapter, we should take forward all these issues and that we should benefit our patients. குடல் அழற்சி நோயின் அபாயங்கள் குறித்து கூறிய அவர், மலத்தில் இரத்தம் வெளியேறுதல், அடிக்கடி வயிற்றுப்போக்கு, இரத்த சோகை மற்றும் குடல் அடைப்பால் ஏற்படும் கடுமையான வயிற்றுவலி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகள் என்றும் தெரிவித்தார். நோய் முற்றிய நிலையில் மருந்துகள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்பதால் ஆரம்பகட்ட பரிசோதனை மிகவும் அவசியம் என்றும் இது புற்றுநோய் வராமலும் தடுக்க உதவும் என்றும் டாக்டர் KR பழனிசாமி குறிப்பிட்டார். CCFI மூலம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் நோயிலிருந்து குணமடைந்தவர்களை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏழை எளிய நோயாளிகளுக்கு அரசு காப்பீட்டு திட்டங்கள் மற்றும் CSR நிதி உதவி மூலம் உயர்தர சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.